குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது செகண்ட் பிஎஸ்சி கெமிஸ்ட்ரிக்கான ஜென்ரல் கெமிஸ்ட்ரி பார்க்க போகிறோம். ஜென்ரல் கெமிஸ்ட்ரியில் ஆல்ரெடி நம்ம வந்து 3rd யூனிட்டு 4th யூனிட்டு கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது ஃபஸ்ட் யூனிட்டு. ஃபஸ்ட் யூனிட்டில் செமி மைக்ரோ டெக்னிக் அதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். செமி மைக்ரோ டெக்னிக் அப்படின்னா ஒரு குவாலிட்டேட்டிவ் அனாலிசிஸ் எதுக்காக பண்ணுறோன்னா, ஒரு அன்னோன் சப்ஸ்டன்ஸோட நம்ம அயான்ஸ் ஆர் ரேடிக்கல் வந்து என்ன ரேடிக்கல் இருக்குது, அதில் ஆசிட் ரேடிக்கல் இருக்கா பேசிக் ரேடிக்கல் இருக்கா அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்காக நம்ம வந்து ஒரு குவாலிட்டேட்டிவ் அனாலிசிஸ் பண்ணுறோம். இந்த குவாலிட்டேட்டிவ் அனாலிசிஸ் வந்து பெரிய அமௌண்ட்டில் பண்ணுவாங்க. அது சின்ன அமௌண்ட்டை வச்சு, அது பெரிய அமௌண்ட் மீன்ஸ் அதோட சப்ஸ்டன்ஸு வால்யூம் எல்லாமே அதிகப்படியான வால்யூமாக இருக்கும், அதிகப்படியான எண்ணிக்கையில் இருக்கும். அதுவே நம்ம கம்மியான அமௌண்ட்டில் ஒரு சின்ன வால்யூமில் ஒரு பண்ணும்பொழுது அதுதான் வந்து செமி மைக்ரோ டெக்னிக் அப்படின்னு சொல்கிறாங்க. குவாலிட்டேட்டிவ் அனாலிசிஸ் இஸ் கன்சர்ன்டு வித் தி ஐடென்டிஃபிகேஷன் ஆஃப் அயான்ஸ் ஆர் ரேடிக்கல்ஸ் இன் தி அன்னோன் சப்ஸ்டன்ஸ். குவாலிட்டேட்டிவ் அனாலிசிஸ் கேன் பி கேரிட் அவுட் வேரியஸ் ஸ்கேல்ஸ். இதில் மேக்ரோ அனாலிசிஸ் தி குவான்டிட்டி ஆஃப் தி சப்ஸ்டன்ஸ் யூஸ்டு இன் 0.2 gram and the volume of the solution taken for the analysis is about 20 ml. இப்போ பார்த்தீங்களா, இதில் 0.5 கிராம்லேருந்து 2 கிராம் வரைக்கும் அதோட குவான்டிட்டி எடுத்துக்கலாம். சொல்யூஷன் வந்து 20 ml வரைக்கும், 20 ml வரைக்கும் இல்லை, 20 ml மேலே கூட எடுத்துக்கலாம். அது வந்து மேக்ரோ அனாலிசிஸ்க்காக. இது வந்து ஆர்டினரி டெம்பரேச்சர், நம்ம லேபில் இருக்கிற ஆர்டினரி டெஸ்ட், இப்போ பீக்கரு ஃபனல் இதுலேயே நம்ம வந்து அதை டெஸ்ட் பண்ணிக்கலாம். ஆனால் இந்த மைக்ரோ டெக்னிக் அந்த மாதிரி பண்ண முடியாது. இதுக்கான ஸ்பெஷல் அப்பாரட்டஸ் தேவை. அதுதான் சொல்கிறாங்க, when the quantity of the substance and the volume of the solution are very small, the technique is called micro analysis. Special apparatus is used for this purpose. In semi micro analysis, the quantity of the substance is used about 0.05 gram and the volume of solution is used about 1 ml பயன்படுத்துகிறாங்க. இதோட அட்வான்டேஜஸ் பார்க்குறோம். அட்வான்டேஜஸ் வந்து நமக்கு வந்து கெமிக்கல் கம்மியாகும், இதுக்கான இடம் கம்மியாக இருக்கும், இதுக்கான வேலைகளும் நமக்கு வந்து கம்மியாக இருக்கும். அதுதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் சொல்லியிருக்கேன். ரெடியூஸ்டு கன்சப்ஷன் ஆஃப் கெமிக்கல்ஸ் வந்து நம்ம கம்மியாக பயன்படுத்துவோம். தி கிரேட்டர் ஸ்பீட் ஆஃப் அனாலிசிஸ் திஸ் டியூ டு ஒர்க்கிங் வித் ஸ்மாலர் குவான்டிட்டி ஆஃப் மெட்டீரியல்ஸ் அண்ட் சேவிங் டைம் carrying out various standard operation like filtration, washing, evaporation, saturation with H2S gas. அடுத்தது increase the sharpness of separation. The amount of H2S used is considerably reduced. அடுத்தது much space is saved both on the reagent shelves and in a locker provide to keep the apparatusலாம் எடுத்து வைக்கிறதுக்கும் ஒரு சின்ன இடம் இருந்தால் போதும். அடுத்தது ஸ்கில் ட்ரைனிங் இன் த மேனிப்புலேஷன் ஆஃப் ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் மெட்டீரியல்ஸ். அடுத்தது பிரின்சிபல் ஆஃப் ஆசிட் பேஸ் ஈக்லிபிரியா. ஆசிட் பேஸ் ஈக்லிபிரியாவில் வீக் ஆசிட் அண்ட் வீக் பேஸ் ஆர் ஸ்லைட்லி அயனைஸ்டு இன் சொல்யூஷன் அண்ட் தி அயனைசேஷன் இஸ் ரிவர்சிபிள். அந்த வீக் ஆசிட் வந்து அசிட்டிக் ஆசிட் சொல்லியிருக்கேன். அசிட்டிக் ஆசிட் CH3COOH இந்த ரிவர்சிபிள் ரியாக்ஷன் போட்டு CH3CO- ப்ளஸ் H ப்ளஸ்ஸாக இருக்குது. இதில் லா ஆஃப் மாஸ் ஆக்ஷன் அப்ளை பண்ணும்பொழுது KS ஈக்குவல் டு CH3CO- H ப்ளஸ் டிவைடட் பை CH3COOH இருக்குது. அடுத்தது PK நோட்டேஷன். தி நெகட்டிவ் லாகரிதம் ஆஃப் டிசோசியேஷன் கான்ஸ்டன்ட் இஸ் கால்டு PK. PKன்றது ஒரு ஸ்ட்ராங் ஆசிட் அண்ட் பேஸாக இருக்கும். அல்லது ஆசிட் எவ்வளோ இருக்குது, அதோட அசிடிட்டி எவ்வளோ இருக்குது, பேசிசிட்டி எவ்வளோ இருக்குது அப்படின்றத கால்குலேஷன் பண்ணுறதுக்காக இது பயன்படுத்துகிறாங்க. இது PKS ஈக்குவல் டு -log K. PK notation is very useful for the comparison of the strong acid versus strong base. PK is equal to -log K. PKB is equal to -log KB. இதில் அசிட்டிக் ஆசிடோட KA வேல்யூ வந்து 1.8 × 10⁻⁻⁻ கொடுத்துருக்காங்க. அதோட இது வந்து ஆசிட் குரூப்பு, அதனால் இதோட PKA ஆசிட் எவ்வளோ வேல்யூ கால்குலேட் பண்ணுறோம் பாருங்கள். இது வந்து -log
இன்ட்டு 1.8 இன்ட்டு 10⁻⁻5. இதோட லாக் எடுத்தோம்னா இதோட வேல்யூ வந்து 4.7747. அண்ட் தி ஸ்மாலர் வேல்யூ ஆஃப் பிகேஏ மோர் வில் பி strength of acid. அடுத்தது pKa value is independent on the concentration of the acid and base. அடுத்தது காமன் அயான் எஃபெக்ட். காமன் அயான் எஃபெக்ட்னா ஒரு வீக் ஆசிட் கூட ஒரு ஸ்ட்ராங் ஆசிட் போட்டோம்னா அது வந்து நியூட்ரலைஸ் ஆகுது, அதுதான் வந்து காமன் அயான் எஃபெக்ட் சொல்லுவாங்க. தி டிகிரி ஆஃப் அயானைசேஷன் ஆஃப் வீக் எலக்ட்ரோலைட் இஸ் suppressed by addition of another electrolyte containing the common ion. This is called common ion effect. Ionization of weak acid like CH3COH அதோட ரிவர்சிபிள் ரியாக்ஷன் கொடுத்துருக்காங்க பாருங்க. அடுத்தது அம்மோனியம் ஹைட்ராக்சைடு. அம்மோனியம் ஹைட்ராக்சைடில் அம்மோனியம் குளோரைட் போட்டோம்னா அதுவும் வந்து காமன் அயான் ஆகிடும். அடுத்தது சாலிபிலிட்டி ப்ராடக்ட் பார்க்குறோம். சாலிபிலிட்டி ப்ராடக்ட்ல இங்கே சேச்சுரேட்டட் சொல்யூஷன் ஆஃப் எ ஸ்பேரிங்லி சாலிபிள் சால்ட் தி ஃபாலோயிங் ஈக்லிபிரியம் இஸ் எக்ஸிஸ்ட். அதாவது ஒரு வாட்டர் ப்ளஸ் சுகர்னு எடுத்துக்கோங்க. அதில் வந்து சுகர் போடும்போது பாதி கரைஞ்சி பாதி கரையாத மாதிரி இருக்கும்ல, அந்த சொல்யூஷன் தான் வந்து ஈக்குவேஷன் மூலமாக போட்டிருக்காங்க. ஏபி சொல்யூஷன், ரிவர்சிபிள் ரியாக்ஷன் ஏபி சொல்யூஷன், அடுத்தது A++ B- சொல்யூஷன். இப்படி 3 இதாக இருக்குது. அதாவது ஃபுல்லாக கரைஞ்சது, கொஞ்சம் கரையாதது, மீடியமாக இருக்கிறது. அதுதான் ஒரு 3 ஸ்டெப்பாக கொடுத்துருக்காங்க. Since only a minute quantity of the salt present in the solution, it may be assumed to completely ionized. அதுவே ஃபுல்லாக வந்து இதில் சாலிபிலிட்டி ப்ராடக்ட் ஃபுல்லாகவே கரைஞ்சிச்சுன்னா ஏபி ரிவர்சிபிள் ஈக்குவல் டு A+ அண்ட் B- இது சொல்யூஷனாக இருக்கும். இதோட லா ஆஃப் மாஸ் ஆக்ஷன் பார்த்தீங்கன்னா K ஈக்குவல் டு A+ இன்டூ AB- டிவைட் பை AB. AAB. அடுத்தது AAB ஈக்குவல் டு 1. இதோட KS ஈக்குவல் டு AA+ இன்ட்டு AB-. அடுத்தது ப்ராக்கெட்குள்ள AA+ இன்ட்டு B-. அடுத்தது ரிலேஷன் பிட்வீன் சாலிபிலிட்டி அண்ட் சாலிபிலிட்டி ப்ராடக்ட். தி அயானிக் கான்சன்ட்ரேஷன் எக்ஸீட் இன் மோல் பர் லிட்டர், இட் இஸ் நோன் அஸ் சாலிபிலிட்டி ஆஃப் ஸ்பேரிங்லி சாலிபிள் சால்ட். இதோட ஈக்குவேஷன் எப்படி எழுதுறாங்கன்னா KS ஈக்குவல் டு V+S ஹோல் பவர் V+ இன்ட்டு V- S ஹோல் பவர் B-. இதில் எஸ்ன்றது சாலிபிலிட்டி, கேஎஸ்ன்றது சாலிபிலிட்டி ப்ராடக்ட், B+ன்றது நம்பர் ஆஃப் பாசிட்டிவ் அயான் அண்ட் B-ன்றது நம்பர் ஆஃப் நெகட்டிவ் அயான். அடுத்தது இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் அபவுட் சாலிபிலிட்டி ப்ராடக்ட். முன்னாடி நான் சொன்ன மாதிரி இந்த 3 ஸ்டெப்பாக இருக்குன்னு சொன்னேன் இல்லைங்களா. சுகர் ப்ளஸ் வாட்டர் போட்டோம்னா ஒரு 3 இதாக இருக்கு பாருங்க. ஒரு பார்ஷியலி சாலிபிள், இன்னொன்று ஃபுல்லி சாலிபிள் அண்ட் இன்னும் கொஞ்சம் சால்ட்டாக கொஞ்சம் இன்னும் அப்படியே இருக்கிறது. அதான் 3 ஸ்டெப் மூலிமா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. இன் சேச்சுரேட்டட் சொல்யூஷன் ஆஃப் ஸ்பேரிங்லி சாலிபிள் சால்ட், தி ப்ராடக்ட் ஆஃப் அயானிக் கான்சன்ட்ரேஷன் இஸ் ஈக்குவல் டு சாலிபிலிட்டி ப்ராடக்ட். அதாவது பாதி கரைஞ்சிருந்துன்னா அதோட அயானிக் கான்சன்ட்ரேஷன் இஸ் ஈக்குவல் டு த சாலிபிலிட்டி ப்ராடக்ட் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது when the product of ionic concentration exceed the Ks value, precipitation will be occur. அதாவது அந்த சொல்யூஷன் இருக்கிறத விட அந்த சால்ட் வந்து அதிகமாக இருந்ததுன்னா அதில் வந்து பாதி அந்த சொல்யூஷனுக்கு தகுந்த அளவு கரைஞ்சிட்டு மீதி சால்ட்டாக ஒரு precipitation will be formed. அதுதான் சொல்கிறாங்க. when the product of the ionic concentration is less than Ks value, the salt will be dissolves. அதாவது அந்த சொல்யூஷனை விட நம்ம போடுற அதில் சால்ட் வந்து ரொம்ப கம்மியான அமௌண்ட்டில் இருந்ததுன்னா அது வந்து ஃபுல்லாகவே டிசால்வ் ஆகிடும். அதான் தேர்ட் பாயிண்ட்ல சொல்கிறாங்க. அடுத்தது அப்ளிகேஷன் ஆஃப் சாலிபிலிட்டி ப்ராடக்ட் இன் த குவாலிட்டேட்டிவ் அனாலிசிஸ். இதில் குவாலிட்டேட்டிவ் அனாலிசிஸில் இந்த செமஸ்டர் நீங்கள் ப்ராக்டிக்கலில் பார்ப்பீங்க, குரூப் செப்பரேஷன் பார்ட் இருக்குது. அந்த குரூப் செப்பரேஷனில் ஃபஸ்ட்டு நீங்கள் உங்களுக்கு கொடுத்துருக்கிற சப்ஸ்டன்ஸ் ப்ளஸ் அதில் ஃபஸ்ட்டு குரூப் அண்டு செகண்ட் குரூப்புக்காக H2S கேஸ் HCl ஆசிட் போட்டு ஆசிட்டில் மறுபடியும் H2S கேஸ் பாஸ் பண்ணீங்க. அடுத்த அதுலேருந்து ப்ரெசிபிடேட் வந்துச்சுன்னா அந்த செகண்ட் குரூப் ஆர் தேர்ட் குரூப் வில் பி ப்ரெசென்ட் ஆகும். அப்படி இல்லைன்னா அடுத்து அந்த நம்ம போகிறது தேர்ட் குரூப்புக்கு போவோம். தேர்ட் குரூப்புக்கு வந்து அம்மோனியம் குளோரைட் அண்ட் அம்மோனியம் ஹைட்ராக்சைடு போடுவோம். அதுக்கு அடுத்தது அதில் ஏதாவது ப்ரெசிபிடேட் கிடச்சுன்னா நமக்கு ஃபோர்த் குரூப் தேர்ட் குரூப் ப்ரெசென்ட், இல்லைன்னா அடுத்தது நம்ம ஃபோர்த் குரூப் பார்ப்போம். ஃபோர்த் குரூப்பில் நம்ம வந்து ஆசிட் ப்ளஸ் H2S கேஸ் பாஸ் பண்ணுவோம். H2S கேஸ் பாஸ் பண்ணோம்னா அந்த அம்மோனியம் குளோரைட் அம்மோனியம் ஹைட்ராக்சைடு வெளியே போயிட்டு நமக்கு வந்து ஃபோர்த் குரூப்பில் ஏதாவது ப்ரெசிபிடேட் ஆகலாம். அப்படி இல்லையா அடுத்தது நம்ம ஃபோர்த் குரூப்ல இருந்து அடுத்தது நம்ம H2S கேஸை ரிமூவ் பண்ணுறதுக்காக அம்மோனியம் குளோரைட் அம்மோனியம் ஹைட்ராக்சைடு போட்டோம்னா அடுத்தது நம்ம 5th அண்ட் 6th குரூப்புக்காக செப்பரேஷன் பார்ட் பண்ணலாம். இதை நீங்கள் குரூப் செப்பரேஷனில் உங்களோட குவாலிட்டி அனாலிசிஸ் இந்த செமஸ்டர் ப்ராக்டிக்கலில் பார்ப்பீங்க.
அதுதான் சொல்லியிருக்கோம். ஃபர்ஸ்ட் செப்பரேஷன் ஆஃப் செகண்ட் குரூப் அண்ட் ஃபோர்த் குரூப் கேட்டையான் as a sulfide. இதில் செகண்ட் குரூப் மெட்டல் ஆர் செப்பரேட்டட் ஃப்ரம் ஃபோர்த் குரூப் மெட்டல் பாசிங் H2S gas through an acidified solution. H2S gas is weak acid. It's ionized to a small extent according to the equation. H2S gas வந்து இப்படி இந்த ஃபார்மில் வந்து பிரியுது. அடுத்தது இதில் வந்து லார்ஜ் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் சல்ஃபைட் அயான் இஸ் ரெக்வயர்டு ஃப்ரம் their precipitation. Hence, a fourth group metal escaped the precipitation when H2S gas passed as the acid medium. அடுத்தது third group cation as a hydroxide. Third group metal are precipitated as hydroxide by ammonium hydroxide in presence of excess of ammonium chloride. இதில் ammonium hydroxide is a weak base. It is slightly ionized in the solution. In presence of ammonium chloride, the ionization of ammonium hydroxide is suppressed due to the common ion effect. இந்த அம்மோனியம் ஹைட்ராக்சைடு அண்ட் வீக் ஆசிட் அண்ட் வீக் பேஸ் போட்டோம்னா வீக் ஆசிட் அண்ட் ஸ்ட்ராங் ஆசிட் போடும்போது நமக்கு வந்து இது காமன் அயன் எஃபெக்ட் நியூட்ரல் ஆகுது. அதுதான் சொல்றாங்க. ஈவன் திஸ் வெரி ஸ்மால் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் தி OH ion is sufficient to precipitate third group metal as a hydroxide because the Ks value into solubility product value, the third group hydroxide is very low. The product of ionic concentration easily exceed the Ks value. அடுத்தது precipitation of fifth group cation as a carbonate. இந்த fifth groupல cation are precipitate as a carbonate by addition of ammonium carbonate in presence of ammonium chloride and ammonium hydroxide. இதோட காமன் அயன் எஃபெக்ட்டுக்காக இதுக்கு ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. அடுத்தது reaction involved in the separation and identification of cation and anion in the qualitative analysis. குவாலிட்டேட்டிவ் அனாலிசிஸ்னால என்ன சொல்லியிருக்கேன், ஃபர்ஸ்ட் வந்து ஒரு அன்னோன் சப்ஸ்டன்ஸில் கேட்டையான் என்ன இருக்குது, ஆனயான் என்ன இருக்குது அப்படின்றத கண்டுபிடிக்கிறதா பார்க்குறோம். இதில் உங்களுக்கு ஆசிட் ரேடிக்கல்லாம் வந்து ஆனயான் இந்த இதில் எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்க்குறோம். பாஸ்பேட், போரேட், ஆக்சலேட், கார்பனேட், சல்ஃபேட், நைட்ரேட், ஃப்ளூரேட், அர்சனைட், குளோரைட், புரோமைட் அண்ட் அயோடைட் அண்ட் ஃபைனலாக சல்ஃபைட் இதெல்லாம் இருக்குது. இது ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு குரூப் வந்து ஒன்று டெஸ்ட் பண்ணுவோம். இந்த குவாலிட்டேட்டிவ் அனாலிசிஸில் பாஸ்பேட்டு இது உங்களுக்கு கொடுத்துருக்கக்கூடிய அன்னோன் சப்ஸ்டன்ஸில் பாஸ்பேட் இருக்கா, ஆசிட் ரேடிக்கல் 2 இருக்கும், பேசிக் ரேடிக்கல் 2 இருக்கும். இதில் உங்களுக்கு பாஸ்பேட் இருக்கா அப்படின்றது கண்டுபிடிக்கிறதுக்காக சப்ஸ்டன்ஸ் ப்ளஸ் அம்மோனியம் நைட்ரேட் போட்டோம்னா ஒரு எல்லோ பிரிசிபிடேட் கிடைக்கும். அப்படி எல்லோ பிரிசிபிடேட் கிடைச்சதுன்னா உங்களுக்கு வந்து பாஸ்பேட் இருக்கு அப்படின்னு சொல்கிறோம். அது வந்து அம்மோனியம் சில்வர் நைட்ரேட் டெஸ்ட்டில். அடுத்தது பாஸ்பேட் கண்டுபிடிக்கிறதுக்காகவே அம்மோனியம் மாலிப்டேட் டெஸ்ட் இருக்குது, மெக்னீசியம் மிக்சர் டெஸ்ட் இருக்குது, ஃபெர்ரிக் குளோரைட் டெஸ்ட் இருக்குது, அடுத்தது கோபால் நைட்ரேட் டெஸ்ட் இருக்குது. அடுத்தது ஆசிட் ரேடிக்கலில் போரேட் எப்படி கண்டுபிடிக்கிறாங்கன்னா எத்தில் போரேட் டெஸ்ட்டில் உங்களுக்கு வந்து கிடைச்சிடும். எத்தில் போரேட் டெஸ்ட்டில் நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து சப்ஸ்டன்ஸு ப்ளஸ் சல்ஃபரிக் ஆசிட் எடுத்துக்கிட்டு லைட்டாக ஹீட் பண்ணணும். ஹீட் பண்ணதை அதுக்கப்புறம் கொஞ்சம் ஒரு ட்ராப் ஆஃப் எத்தனால் போட்டோம்னா அது வந்து ஒரு க்ரீன் கலர் ஃபியூம் மாதிரி ஃபார்ம் ஆகும், ஒரு புகை மாதிரி இருக்கும். அப்படி இருந்துச்சுன்னா உங்களுக்கு போரேட் வந்து கிடைக்குது அப்படின்னு சொல்லி அர்த்தம். அடுத்தது வந்து ஆக்சலேட் டெஸ்ட்டுக்கு பொட்டாசியம் பெர்மாங்கனேட் டெஸ்ட் இருக்குது. அடுத்தது கார்பனேட் எப்படி கண்டுபிடிக்கிறாங்க, கார்பனேட்டில் ஒரு டைல்யூட் ஆசிட் போட்டிங்கன்னா அது வந்து அப்படியே பொங்கி வரும். பொங்கி வந்துச்சுன்னா உங்களுக்கு கார்பனேட் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கு அப்படின்னு அர்த்தம். அடுத்தது பேரியம் குளோரைட் டெஸ்ட். அடுத்தது பேரியம் குளோரைட் டெஸ்ட் எதுக்காகனா சல்ஃபேட் ப்ரெசென்ட் ஆகிருக்கான்னு பார்க்குறது. உங்களுக்கு கொடுத்துருக்கக்கூடிய சப்ஸ்டன்ஸில் பேரியம் குளோரைட் போட்டிங்கன்னா ஒரு ஒயிட் பிரிசிபிடேட் வந்து ஃபார்ம் ஆகும். அப்படி ஒயிட் பிரிசிபிடேட் ஃபார்ம் ஆச்சுன்னா உங்களுக்கு வந்து சல்ஃபேட் இருக்கிறது கன்ஃபார்ம் ஆகும். அடுத்தது நைட்ரேட் டெஸ்ட். நைட்ரேட் டெஸ்ட்டில் உங்களுக்கு வந்து அது லைட்டாக அந்த உங்களுக்கு கொடுத்துருக்கக்கூடிய சப்ஸ்டன்ஸை ஹீட் பண்ணிங்கன்னா ஒரு ரெட்டிஷ் ப்ரௌன் கலரில் மாறும். அப்படி மாறுச்சுன்னா உங்களுக்கு வந்து நைட்ரேட் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. அப்படி இல்லையா இன்னொரு டெஸ்ட் வந்து கான்சன்ட்ரேட்டட் சல்ஃபரிக் ஆசிட் இருக்குது. சல்ஃபரிக் ஆசிட் போட்டிங்கன்னா உங்களுக்கு ப்ரௌன் கலரில் ஒரு ப்ரெசிபிடேட் வந்து ஃபார்ம் ஆச்சுன்னா உங்களுக்கு நைட்ரேட் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கு அப்படின்னு அர்த்தம். அடுத்தது ஃப்ளூரைட் டெஸ்ட். ஃப்ளூரைடுக்கு வந்து ஆக்ஷன் வித் சல்ஃபரிக் ஆசிட் இருக்குது, கால்சியம் குளோரைட் டெஸ்ட் இருக்குது, இதெல்லாம் இருக்குது. அடுத்தது அர்சனேட்டுக்கு வந்து சில்வர் நைட்ரேட் டெஸ்ட் இருக்குது, அம்மோனியம் மாலிப்டேட் டெஸ்ட் இருக்குது, ஆக்ஷன் வித் H2S கேஸ் பாஸ் பண்ணோன்னா என்ன ஆகும் அப்படின்றது இருக்குது. அடுத்தது அர்சனைட்டுக்கும்
அதே சில்வர் நைட்ரேட் டெஸ்ட் இருக்குது, காப்பர் சல்ஃபேட் டெஸ்ட் இருக்குது. அடுத்தது குளோரைட் அண்ட் புரோமைட் அண்ட் அயோடைட், அதுக்கான டெஸ்ட்டு. ஃபஸ்ட்டு வந்து உங்களோட சப்ஸ்டன்ஸில் லைட்டாக கான்சன்ட்ரேட்டட் சல்ஃபரிக் ஆசிட் போட்டு லைட்டாக ஹீட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு கலர்லெஸ் கேஸ் ஒன்று ஃபார்ம் ஆகும். அப்படியே ஒரு புகை வந்து அந்த ஹீட் பண்ணும்போது புகையாகவே வரும். அப்படி வந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து இந்த ஹாலஜன் காம்பவுண்டில் ஏதாவது ஒன்று ப்ரெசென்ட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லி அர்த்தம். அடுத்தது சல்ஃபைடுக்கான டெஸ்ட்டு. சல்ஃபைடுக்கான டெஸ்ட்டு வந்து உங்களுக்கு வந்து ஆக்ஷன் வித் டைலூட் ஆசிட் போட்டிங்கன்னா இதுக்கும் ஒரு கலர்லெஸ் கேஸ் கிடைக்கும். அந்த கேஸ் வந்து ஒரு முட்டை ஸ்மெல் வந்துச்சுன்னா அது சல்ஃபைட் ப்ரெசென்ட் ஆகிருக்கு அப்படின்றது அர்த்தம். அடுத்தது டிடெக்ஷன் ஆஃப் பேசிக் ரேடிக்கல். பேசிக் ரேடிக்கலில் வந்து ஒரு 6 குரூப் இருக்குது. 6 குரூப்லேயும் எந்தெந்த குரூப் செப்பரேஷன் பண்ணுவோம். அந்த குரூப் செப்பரேஷன் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு உங்களோட லிட்டில் ஆஃப் சப்ஸ்டன்ஸ் வந்து எடுத்துக்கிட்டு டைலூட் HCl போட்டுக்கிட்டு அதில் H2S கேஸ் பாஸ் பண்ணுவீங்க. H2S கேஸ் பாஸ் பண்ணிங்கன்னா அதில் உங்களுக்கு ப்ரெசிபிடேட் வந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து அந்த செகண்ட் குரூப்போ தேர்ட் குரூப்போ ப்ரெசென்ட் ஆகிருக்கு, செகண்ட் குரூப் ப்ரெசென்ட் ஆகிருக்குன்னு அர்த்தம். அப்படி இல்லையா அந்த H2S கேஸ் பாஸ் பண்ணுறதுக்கு பாஸ் பண்ணதை ரிமூவ் பண்ணுறதுக்கு அம்மோனியம் குளோரைட் அண்ட் அம்மோனியம் ஹைட்ராக்சைடு போட்டிங்கனாக்கா அது தேர்ட் குரூப்புக்கான ப்ரெசிபிடேட் கிடைக்கும். அப்போ அடுத்தது ஃபோர்த் குரூப், அடுத்தது ஃபிஃப்த் குரூப் அண்ட் சிக்ஸ்த் குரூப்புக்கு. லாஸ்ட்டாக எந்த குரூப் உங்களுக்கு ப்ரெசென்ட் ஆகிருக்கோ அதில் ப்ரெசிபிடேட் கிடைக்கும். அதுதான் the systematic analysis of basic radical in a solution involves separation of various metallic ions into 6 groups by adding special reagents. அந்த reagents என்னன்னா dilute HCl, H2S gas, ammonium chloride plus ammonium hydroxide, அடுத்தது ammonium chloride plus ammonium hydroxide plus ammonium carbonate, மூணுமே போடணும். இதில் பேசிக் ரேடிக்கல் என்னென்னா லெட், சில்வர், மெர்குரஸ், மெர்குரிக், பிஸ்மத், காப்பர், கேட்மியம், ஆன்டிமனி, டின், ஃபெர்ரஸ், ஃபெர்ரிக், அலுமினியம், குரோமியம், ஜிங்க், மெக்னீசியம், கோபால்ட், நிக்கல், பேரியம், ஸ்டான்சியம், கால்சியம் அண்ட் மெக்னீசியம். இதெல்லாம் பேசிக் ரேடிக்கலில் இருக்குது. இதுக்கான ஸ்பாட் டெஸ்ட் கூட இருக்குது. ஸ்பாட் டெஸ்ட்டில் என்னென்ன வரும் அப்படின்னா ஒரு நிமிஷம். ஸ்பாட் டெஸ்ட்டில் உங்களுக்கு வந்து அலுமினான், குஃப்ரான், டிஎம்ஜி, டயோயூரியா, மெக்னீசான், அல்சரின், நெஸ்லர் ரியேஜன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்பாட் டெஸ்ட்டுக்கு வரும். இதில் ஸ்பாட் டெஸ்ட்னா என்னென்னா ஸ்பாட் டெஸ்ட் தி டெஸ்ட் ஃபார் த மைக்ரோ அண்ட் செமி மைக்ரோ டெஸ்ட் யூஸ்ட் ஃபார் த ஐடென்டிஃபிகேஷன் ஆஃப் அயான். தி டெஸ்ட் ஆர் கேரிட் அவுட் வித் ட்ராப் ஆஃப் சொல்யூஷன் அண்ட் ரியேஜன். போட்ட உடனே நமக்கு வந்து ஒரு ப்ரெசிபிடேட்டோ ஏதோ சம் ரியாக்ஷன் அதில் வந்து கிடைச்சிடும். அதுதான் உடனே ஸ்பாட் டெஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஸ்பாட் டெஸ்ட்டுக்கு தான் அந்த அலுமினியம் ஹைட்ராக்சைடு, குஃப்ரான், டயோயூரியா, அல்சரின், நெஸ்லர் ரியேஜென்ட் இதெல்லாம் போட்டாக்கா உங்களோட அன்னோன் சப்ஸ்டன்ஸில் என்ன போட்டால் என்ன கிடைக்கும் அப்படின்ட்டு ஸ்பாட் டெஸ்ட் ஒரு டேபிளே இருக்குது. அந்த டேபிளுக்கான நோட்ஸ் வந்து நான் உங்களுக்கு வந்து பிடிஎஃபாக அப்புறமா அனுப்புகிறேன். அடுத்தது சால்வெண்ட். சால்வெண்ட் தான் என்ன? கரைப்பான்னா என்ன? A solvent is a substance which dissolve a solute to form a homogeneous mixture are called solution. ஒரு சால்வெண்ட்ல ஒரு சால்ட் போட்டிங்கன்னா அது ஃபுல்லாகவே சால்யூபிள் ஆச்சுன்னா அது வந்து ஹோமோஜீனியஸ் மிக்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் சொல்யூஷன் சொல்லுவாங்க. வாட்டர் இஸ் எக்ஸலண்ட் சால்வெண்ட். அது வாட்டர், அதுக்கான எக்ஸாம்பிள் வாட்டரும் இருக்குது, அம்மோனியா, HF, மெத்தனால், இது எல்லாமே இருக்குது. ஓகேங்களா? அடுத்தது டைப்ஸ் ஆஃப் சால்வெண்ட். டைப்ஸ் ஆஃப் சால்வெண்ட் வந்து எப்படி கிளாஸிஃபை பண்ணுறாங்கன்னா அதோட ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டி அண்ட் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டியை வச்சு 3 இதாக பிரிக்கிறாங்க. ஒன்று வந்து புரோட்டான் டோனார் அண்ட் புரோட்டான் அக்செப்டார் ப்ராப்பர்ட்டி. அடுத்தது வந்து கிளாசிஃபிகேஷன் பேஸ்டு ஆன் த அயனைசேஷன் சால்வெண்ட். அடுத்தது தேர்டு ஒன்று அக்வஸ் அண்ட் நான் அக்வஸ் சால்வெண்ட். இப்படி 3ஆக பிரிக்கிறாங்க. அந்த 3ல் ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது தான் புரோட்டான் டோனார் அண்ட் புரோட்டான் அக்செப்டார் ப்ராப்பர்ட்டி ஆஸ் எ சால்வெண்ட். அதில் ஃபர்ஸ்ட் வந்து புரோட்டானிக் ஆர் புரோட்டிக் சால்வெண்ட். அதே வந்து இன்னொன்று வந்து ஏப்ரோட்டிக் ஆர் நான் புரோட்டிக் சால்வெண்ட். அது 2 இருக்குது. அதில் ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்குறது புரோட்டோனிக் ஆர் புரோட்டிக் சால்வெண்ட். இதில் வந்து ஹைட்ரஜன் ஆட்டம் இருக்கும். இது வந்து 2 டைப்ஸாக இருக்குது. ஒன்று அசிட்டிக் சால்வெண்ட், இன்னொன்று பேசிக் சால்வெண்ட்டாக 2ஆக பிரிக்கிறாங்க. அசிட்டிக் சால்வெண்ட்னா என்ன? டொனேட்டட்
அசிட்டிக் சால்வெண்ட்னா என்னன்னா டொனேட் புரோட்டான்ஸ், அதுதான் வந்து அசிட்டிக் சால்வெண்ட் சொல்கிறாங்க. அதுக்கான எக்ஸாம்பிள் வந்து சல்ஃபூரிக் ஆசிட், ஹைட்ரஜன் ஃப்ளோரைட் அண்ட் அசிட்டிக் ஆசிட் அண்ட் HCl. அடுத்தது பேசிக் ஆர் புரோட்டோஃபிலிக் சால்வெண்ட்னா இது வந்து ஸ்ட்ராங் டெண்டன்சிட்டி ஆஃப் அக்செப்டார் புரோட்டானை வந்து அக்செப்ட் பண்ணக்கூடியது. இது வந்து அமோனியா அண்ட் ஹைட்ரஜன் அண்ட் அமீன், அதுதான் எக்ஸாம்பிள். அடுத்தது ஏப்ரோட்டிக் ஆர் நான் ப்ரோட்டிக் சால்வெண்ட். ஏப்ரோட்டிக் அண்ட் நான் ப்ரோட்டிக் சால்வெண்ட்னா ஒன்று டோனார் அக்செப்டாகவும் இருக்கும், டோனராகவும் இருக்கும், அக்செப்டாகவும் இருக்கும். புரோட்டானை வந்து அது கொடுக்கக்கூடியதாகவும் இருக்கும், அது ஏற்கக்கூடியதாகவும் இருக்கும். அதுதான் வந்து C6H6, CHCl3, CCl4, DMSO, DMF, liquid SO2, BRF3 and CH3CN, இதெல்லாம் வந்து எக்ஸாம்பிள் இருக்கு. அடுத்தது ஆம்பிப்ரோட்டிக் ஆர் ஆம்போடெரிக் சால்வெண்ட் சொல்லுவாங்க. இதுல வந்து அந்த சால்வெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி இது வந்து புரோட்டானை வந்து டொனேட் பண்ணுமா இல்லை அக்செப்ட் பண்ண கொடுக்குமா இல்லை ஏற்குமா அப்படின்றது அது டிபெண்டிங் அந்த நேச்சர் ஆஃப் தி ரியாக்டன்ஸை பொறுத்து அது மாறிடும். அது வந்து அசிட்டிக் ஆசிட் அண்ட் வாட்டர் வந்து எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. அடுத்தது செகண்ட் கிளாசிஃபிகேஷன் பேஸ்ட் ஆன் தி செல்ஃப் அயானைசேஷன் சால்வெண்ட் பார்க்குறோம். அடுத்தது அதுலேயே வந்து 2 பிரான்ச்சஸாக இருக்குது. ஒன்று அயானிசையிங் சால்வெண்ட், இன்னொன்று நான் அயானைசிங் சால்வெண்ட். போலார் சால்வெண்ட் அண்ட் நான் போலார் சால்வெண்ட் இருக்குது. இதில் அயானைசிங் சால்வெண்ட்றது போலார் ஆர் அயானிக் நேச்சர் and hence dissolve the ionic compounds. These exist as ions in the pure state of, thus are weak conductor of electricity. இதுக்கான எக்ஸாம்பிள் வாட்டர், அமோனியா, ஹைட்ரஜன் ஃப்ளோரைட் அண்ட் சல்ஃபர் டை ஆக்சைடு. அடுத்தது நான் அயனைசிங் சால்வெண்ட்னா அது நான் போலார்னு சொல்கிறாங்க. தே ஆர் நான் போலார் ஆர் நான் அயானிக் நேச்சர். தே ஹாவ் லோ டைஎலக்ட்ரிக் கான்ஸ்டன்ட் அண்ட் தே ஹாவ் லிட்டில் அசோசியேட்டிங் ஆர் சால்வெட்டிங் டெண்டன்சி. இதுக்கு வந்து எக்ஸாம்பிள் வந்து CCl4 அண்ட் C6H6. இது வந்து செல்ஃப் அயனைசேஷன் ஆகாது. இந்த எக்ஸாம்பிள் CCl4 அண்ட் C6H6. அடுத்தது அக்வஸ் அண்ட் நான் அக்வஸ் சால்வெண்ட். சால்வெண்ட் அதர் தென் வாட்டர் ஆர் கால்டு நான் அக்வஸ் சால்வெண்ட். தி குரூப் obtained as a result of self ionization of water and non aqueous solvents are analogs to each other. அடுத்தது நம்ம பார்க்க போகிறது லிக்விட் அமோனியா ஆஸ் எ சால்வெண்ட். லாஸ்ட்டாக இந்த ஃபஸ்ட்டு யூனிட்டில் நம்ம லாஸ்ட்டு பார்க்க போகிறது லிக்விட் அமோனியா ஆஸ் எ சால்வெண்ட். லிக்விட் அமோனியா இஸ் எ மோஸ்ட்லி வைட்லி ஸ்டடிட் நான் அக்வஸ் சால்வெண்ட். இட் இஸ் எ புரோட்டோனிக் சால்வெண்ட். லிக்விட் அமோனியா ஹேஸ் lower dielectric constant compared to the water. Therefore, the ionic solid dissolved in a liquid ammonia only with difficulty. அயனிக் சால்வெண்ட் வந்து அமோனியாவில் மட்டும் டிசால்வ் ஆகிறது கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும். கார்பனேட், சல்ஃபேட் அண்ட் பாஸ்பேட் வந்து அமோனியாவில் சாலிபிள் ஆகாது. அமோனியாவில் சாலிபிள் ஆகிறது அயோடைட், தயோசைனேட், பெர்குளோரைட், ஆல்கஹால், ஹாலஜன், கீட்டோன், எஸ்டர், ஈத்தர் அண்ட் ஃபீனால். இது வந்து லிக்விட் அமோனியாவில் சாலிபிள் ஆகும். இதில் அரோமேட்டிக் ஹைட்ரோ கார்பன் வந்து பாதி தான் சாலிபிள் ஆகும். அடுத்து நான் மெட்டலிக் சால்வெண்ட் வந்து பாஸ்பரஸ், சல்ஃபைட் அண்ட் அயோடின் டிசால்வ் இந்த லிக்விட் அமோனியா. அதுக்கு அமோனியா கூட டிசால்வ் ஆகிட்டு அது ரியாக்ஷன்லையும் இன்வால்வ் ஆகும். அடுத்தது இதோட அட்வான்டேஜ் என்னன்னு பார்க்குறோம். ஒன் ஆஃப் தி கிரேட்டஸ்ட் அட்வான்டேஜஸ் யூசிங் லிக்விட் அமோனியா ஆஸ் எ சால்வெண்ட் இஸ் எ லிக்விட் அமோனியா டிசால்வ்ஸ் அல்கலி மெட்டல் வித் ரியாக்டிங். நம்ம லாஸ்ட் பாயிண்ட் சொல்லியிருக்கோம் பாருங்க, நான் மெட்டல் பாஸ்பரஸ் அது கூட வந்து ரியாக்ட் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. அதே தான் வந்து இதில் வந்து அல்கலி மெட்டல் கூட ரியாக்ட் ஆகாது. அது வந்து நான் மெட்டல் கூட மட்டும்தான் ரியாக்ட் ஆகும். அடுத்தது தி டிசால்வ்டு மெட்டல்ஸ் கேன் ரெக்கவர்ட் சிம்பிளி பை எவாபரேட்டிங் சொல்யூஷன். லிக்விட் அமோனியா ஹேஸ் லெஸ்ஸர் டெண்டன்சிட்டி தென் வாட்டர் டு அண்டர்கோ சால்வோலிசிஸ் ரியாக்ஷன் வித் த dissolved solute. Many of compounds can prepared in the laboratory using ammonia salt dissolved in the liquid ammonia. Using these, it is possible to precipitate sulfide, halide and sulfates. அடுத்தது அதோட டிஸ்அட்வான்டேஜ் ஆஃப் லிக்விட் அமோனியா ஆஸ் எ சால்வெண்ட். இதோட பாயிலிங் பாயிண்ட் வந்து 33.5 டிகிரி சென்டிகிரேட் தான் இருக்கும். அதனால நம்ம வந்து லோ டெம்பரேச்சரில் மெயின்டைன் பண்ண வேண்டியதாக இருக்குது.
இதுக்கு ஹை ப்ரெஷர் கொடுக்க முடியாது. ஹை ப்ரெஷர் கொடுத்தா டெம்பரேச்சர் ரைஸ் ஆகும். அதனால இது ஒரு டிஸ்அட்வான்டேஜாக சொல்கிறாங்க. அடுத்தது the use of liquid ammonia as a solvent, the reaction medium required elaborate equipment and special technique are used. இது வந்து ஈஸியாக வந்து எவாபரேட்டாக ஆகிறதுனால இதுக்காக நம்ம வந்து அந்த ரியாக்ஷன் பண்ணக்கூடியது எல்லாத்தையுமே கவர் பண்ணி ஒரு ஏர் போகாத அளவுக்கு ஒரு ஸ்பெஷல் டெக்னிக் வந்து பயன்படுத்த வேண்டியதாக இருக்குது. அதனால் இதுவும் ஒரு டிஸ்அட்வான்டேஜ் சொல்கிறாங்க. டியூ டு த ஹைக்ரோஸ்கோபிக் நேச்சர் ஆஃப் லிக்விட் அமோனியா, reaction are carried out in sealed tube so as not to allow ammonia to come in contact with moisture. இது அதான் அந்த ரியாக்ஷன் வந்து இது வந்து ஈஸிலி எவாபரேட் ஆகிறதுனால இந்த ரியாக்ஷன் கேரி அவுட் பண்ணுற டெஸ்ட் டியூப் ஏதாவது எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாத்தையுமே வந்து நம்ம வந்து மூடி வைக்க வேண்டியதாக இருக்குது. மூடி வைக்கலைன்னா அது வந்து வெளியில் ஏர் அண்ட் மாய்ஸ்சர் கூட கண்டாமினேட் ஆகி நமக்கு வந்து ரியாக்ஷன் கொலாப்ஸ் ஆகிடும். அதுதான் சொல்ல வராங்க. ஓகே, இன்னைக்கு வந்து நம்ம பார்த்தது ஃபர்ஸ்ட் யூனிட்ல செமி மைக்ரோ டெக்னிக் பார்த்தோம். அதோட அட்வான்டேஜஸ் அண்டு டிஸ்அட்வான்டேஜஸ் பார்த்தோம். அடுத்தது பிரின்சிபல் ஆஃப் ஆசிட் பேஸ் ஈக்குலிபிரியா பார்த்தோம். பிகே நோட்டேஷன் பார்த்தோம். காமன் அயான் எஃபெக்ட் பார்த்தோம். சாலிபிலிட்டி ப்ராடக்ட் பார்த்தோம். அடுத்தது அப்ளிகேஷன் ஆஃப் சாலிபிலிட்டி ப்ராடக்ட் அண்ட் குவாலிட்டேட்டிவ் அனாலிசிஸில் அதையும் பார்த்தோம். அடுத்து வந்து டிடெக்ஷன் ஆஃப் ஆசிட் ரேடிக்கல் அண்ட் டிடெக்ஷன் ஆஃப் பேசிக் ரேடிக்கல் பார்த்தோம். அதுக்கான ஸ்பாட் டெஸ்ட் பார்த்தோம். அடுத்தது சால்வெண்ட் பார்த்தோம். டைப்ஸ் ஆஃப் சால்வெண்ட் அண்ட் லிக்விட் அமோனியா ஆஸ் எ சால்வெண்ட். இதெல்லாம் ஃபர்ஸ்ட் யூனிட் பார்த்தோம். இதில் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் யூனிட் இன்னைக்கு முடிஞ்சுது இந்த கிளாஸில். ஓகே, நீங்கள் வந்து அசைன்மெண்ட்லாம் கொடுத்ததை லாஸ்ட் டேட் சொல்லியிருந்தேன். இன்னும் யாரும் அசைன்மெண்ட்டு அனுப்பலை. முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரம் உங்களோட அசைன்மெண்ட்டை நீங்கள் அனுப்புனீங்கன்னா உங்களுக்கு பெனிஃபிட்டாக இருக்கும். இல்லைன்னா அது உங்களுக்கு வந்து ட்ராபேக்காக தான் இருக்கும். சீக்கிரம் உங்களோட அசைன்மெண்ட்டை அனுப்புங்க. ஓகே, தேங்க்யூ.